அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு திக் கிரேவியா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால அதை ரெடி பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல ஒரு ட்ரை பவுடர் பண்ணிக்க போறோம். அதை நான் அரைச்சி எடுத்துக்க போறேன். அதுக்கு நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய், அப்புறம் ஒரு நல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல எள் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எள் நல்லா மெயினாக இதில் இருக்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதேமாதிரி வேர்க்கடலை அதையும் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நான் வறுத்து பவுடர் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு திக் பவுடர் மாதிரி பண்ணிக்க போகிறோம். அப்புறம் கத்திரிக்காய் மெயினாக வேணும். ஸோ கத்திரிக்காய் 6 எடுத்துருக்கேன் நான். இதை நம்ம கட் பண்ணி லேசாக அது உள்ளே நம்ம கிரேவி ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது கூட நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பொடிகளும் நமக்கு வேணும். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா, அது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 சிட்டிக்கு. நல்லா நல்லெண்ணெயில் பண்ணால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. அதனால் நான் நிறைய நல்லெண்ணெய் தான் ஒரு 3-4 ஸ்பூன் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அதனால் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, இது 3 சேர்த்து போட போகிறோம். வாங்க ரெடி பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா 3 டேபிள் ஸ்பூன் எள் அதை போட்டு லேசாக நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது லேசாக பொரிச்ச மாதிரி வரும்போதே எடுத்துடணும். இல்லைன்னா ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் எள்ளுக்கு. அதனால் எள் மட்டும் கொஞ்சம் பார்த்து முன்னாடியே லேசாக வறுபட்டோன்னே எடுத்துடலாம். எல்லாத்தையும் நான் தட்டில் கொட்டி வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சோம்பு சேர்த்து வறுக்கலாம். தனியாக வறுத்துக்க போகிறேன். சும்மா ஒரு 1 மினிட் நீங்கள் அதை வருங்க, எல்லாம் தீஞ்சிரும். இதுக்கப்புறம் வேர்க்கடலை, இது கொஞ்சம் டைம் ஆகும் எப்படியும் வறுக்கிறதுக்கு. ஒரு 2-3 மினிட்ஸ் வறுப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இதுவும் நல்லா ஒரு க்ரன்ச்சியாக இது கொடுக்கும். அதனால் நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நிறைய கிரேவி பண்ணுறதுக்கு நான் இதெல்லாம் நிறைய போடுறேன் குவான்டிட்டி. அப்போ நல்லா கிரேவி வரும், இல்லை கிரேவி இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் கிரேவி வேணும்னா நல்லா இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதை போட்டுடலாம். ஸோ இதனால் நான் வறுத்து எடுத்தாச்சு. இது நீங்கள் தோலோடையும் போடலாம், தோல் இல்லாமலும் போடலாம். அது உங்களோட விருப்பம். கடையில் கிடைக்கும் நமக்கு ரெடிமேடாகவே. இந்த மாதிரி அந்த கடலை நீங்கள் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இதில் நல்லா தேங்காய் போட நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல் ஸ்பூன்ஸாக போடணும். நான் 3 to 4 ஸ்பூன்ஸ் போடலாம். அதனால் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆகுதுக்கலாம், இல்லை கொஞ்சம் கூச்சம் போட்டுக்கலாம். இந்த குவான்டிட்டி போடுறேன் நான். ஸோ தேங்காயும் ஒரு 1 மினிட் போனதுக்கப்புறமா அதையும் எடுத்துருங்க. ஸோ எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இது நம்ம கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நல்லா பவுடர் பண்ணிடலாம். நம்ம இப்போ வறுத்ததெல்லாம் நம்ம ஆற சமயத்தில் நான் இன்னொரு பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அரைக்க தான் போகிறோம். அப்படி தக்காளியும் நம்ம ஒரு வெங்காயம் 2 தக்காளி அது மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ அதனால் அது ரெண்டுத்தையும் நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன் முன்னாடியே. ஸோ இந்த கிரேவிக்கு நமக்கு எதுவுமே முழுசாக வரக்கூடாது. அதனால் நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம் நல்லா மைய. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறட்டும். அந்த டமேட்டில் நம்ம இதை அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு பவுடராக. ஸோ சின்ன மிக்சியில் போட்டுக்கலாம், அப்போ நல்லா பொடியாகும். ஸோ நல்லா இந்த மாதிரி தூளாக அரைச்சிட்டோம். அதை தட்டில் கொட்டிக்கலாம். ஸோ கத்திரிக்காயெலாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைமில் பேக் சைட்லேருந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. ஒரு 3/4 இப்படி கட் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடில் கட் போட்டுருங்க. ஸோ ஒன்றை நல்லா இப்படி 4ஆக பிரிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப பிரிக்காதீங்க, உடஞ்சிரும். இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதனால் கத்திரிக்காவை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் உடனே ஸ்டஃபிங் பண்ண போகிறதுனால நான் தண்ணியில் போடாமல் வச்சுருக்கேன். அதனால் நீங்களும் எப்போ ஸ்டஃபிங் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா முன்னாடியே பண்ணால் கருத்துரும். ஏன்னா தண்ணி படாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால. ஸோ எல்லா கத்திரிக்காய் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள்
ஏதோ பூச்சி சொத்தெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. காம்பு வந்து உடைக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். காம்பு சில இல்லைனாலும் பரவாயில்ல. அது ரெடி பண்ணிட்டோம் நம்ம. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு இந்த தூளில் வந்துட்டு ஏற்கனவே நான் சொன்ன பொடிகள்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள், அது கூட பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டுருங்க. நல்லா காரமாக நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போடுறேன், அது காரமாக இருக்கும். சரி, இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது அதையும் போடுறோம் நம்ம. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு தண்ணி தன்மை கொடுக்குது இதுக்கு. அப்போ தான் வந்து இது ரொம்ப ட்ரை பவுடராக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி பாருங்கள் பிடிக்க முடியுது. இப்படி பிடிச்சா உருட்டுற மாதிரி இருக்கணும், அது மாதிரி. அப்போ தான் வந்து நல்லா அது கத்திரிக்காய் கூட ஒட்டும். அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. ட்ரை பவுடர் தான் அரைக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. பட் இந்த அரைச்சப்புறமே கொஞ்சம் அது தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போடும்போது நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நல்லா எடுத்து ஸ்டஃப் பண்ண போகிறோம் நல்லா உள்ளே. ஸோ எவ்வளோ உங்களால் நிரப்ப முடியுமோ அந்த மாதிரி நல்லா நிரப்பி விடுங்க ஃபஸ்ட்டு உள்ளே. மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா இப்படி திருப்பி மூடி விட்ருங்க, அமுக்கி விட்ருங்க. அது மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வந்துட்டு எல்லா கத்திரிக்காயும் நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மிச்சம் உங்களுக்கு அந்த இது ஸ்டஃபிங் வரும், அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம கிரேவியில் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நல்லா ஒரு பெரிய பேன் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்க போகிறேன். நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசனையும் கூட. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கத்திரிக்காவை வதக்க போகிறோம். ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் முதல்ல ஹார்டாக இருக்கனால கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணும். அதனால் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா லேசாக நம்ம ஸ்லோவாக, கொஞ்சம் ரொம்ப ஹை தீ வைக்காதீங்க, தீஞ்சிரும். கொஞ்சம் ஸ்லோ தீயில் நம்ம இதை வதக்கிட்டு இருக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதனால் கத்திரிக்காயெலாம் போடுறேன். அதில் நம்ம அதில் லேசாக வந்து வதக்கிக்கிட்டு இருக்க போகிறோம். அந்த டைமில் வந்து நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து வெங்காயம், தக்காளி அதை நம்ம வந்து ஆற வச்சு வச்சுருக்கோம், வதக்கி ஆற வச்சு வச்சுருக்கோம். இதே வந்து நான் அதே மிக்சியில் இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது மாதிரி இந்த டைம் நம்ம வந்து வதங்கிருந்துச்சு, இது நல்லா வதங்கியிருக்கு. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம வதக்கும் போது ரொம்ப போட்டு பரட்டிகிட்டே இருக்கக்கூடாது, அது வந்து வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் டெலிகேட்டாக இந்த மாதிரி மெதுவாக போட்டு திருப்பணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வந்துட்டு இந்த கிரேவி, மிச்சம் இருக்க கிரேவி நல்லா தூள் பண்ணி போடுங்க. அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம ஒரு கிரேவி பண்ணுறோம். இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து உப்பு இருக்கான்ட்டு. ஏற்கனவே நம்ம ஸ்டஃபிங்கில் முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டோம், பட் ஆனால் வெங்காய தக்காளிலாம் போடல, அதனால் கொஞ்சோன்னு தேவைப்படும். கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் நம்ம இதில். கிரேவிக்கு நான் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்ற போதில்ல, கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறோம். கத்திரிக்காய் வேகணும். ஸோ நம்ம இப்போ கிரேவி எல்லாம் போட்டாச்சு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து ரொம்ப ஹை தீயில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் தீயில் வச்சு மூடி வைங்க. நம்ம அப்பப்போ கலரணும். கத்திரிக்காய் வந்து தண்ணி ஊற்றிட்டுனா வந்து ரொம்ப சொசதான் ஆகிடும். அதனால் நீங்கள் தண்ணி ரொம்ப போடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வறுக்க வேண்டியதாக இருக்கும் கடைசியில். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் வேகட்டும் இப்போது. ஸோ இப்போ நல்லா வந்து வெந்திருக்கு. நான் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி எடுத்து திருப்பி விட்டேன். இப்போ திருப்பி ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி தான் இருக்கலாம், நல்லா எடுத்து விடணும் அப்படியே கத்திரிக்காய் மேலெலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துச்சுன்னா இது மாதிரி நல்லா நசுங்கி வரும். இந்த கிரேவி வந்து நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி அதுக்கெலாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா வதங்கும். ஸோ இந்த கிரேவி வரும்போது கடைசியில் வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து எண்ணெய் ஊற்றுறோம். இது பேரே எண்ணெய் கத்திரிக்காய் தான். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா போட்டு எடுத்தால் தான் நல்லா இந்த கிரேவி வந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா ட்ரையாக நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக போடுறோம். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம அந்த கிரேவி எடுக்கலாம். இன்னொரு டைப் என்ன பண்ணலான்னா வந்துட்டு நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணதை வந்துட்டு டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்ல திக்கான ஒரு கிரேவியோட. இதை வந்து நான் ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்.
ஸோ நம்மளோட சூடான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதே வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணுறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே கத்திரிக்காய் கொஞ்சம் புட்டு அந்த கிரேவியோட நல்லா சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாகவே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.